அனைவருக்கும் வணக்கம். இது யூகேவி தமிழா கல்வி சம்பந்தப்பட்ட தகவல்களை தொடர்ச்சியாக கொடுத்துட்டு வரோம். இந்த வீடியோவில் நம்ம வந்து ரவுண்ட் 3 மாணவர்களுக்காக சாய்ஸ் லிஸ்ட்டுங்கிறது ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ நிறைய மாணவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ரவுண்ட் 3ல் வந்து கலந்துக்கிறாங்க. ஸோ கிட்டத்தட்ட 1 லட்சம் மாணவர்கள் கலந்துக்க போகிறாங்க. ஸோ அப்போ நிறைய மாணவர்களும் பெற்றோர்களும் நம்மகிட்ட என்ன கல்லூரியில் வந்து இடங்கள் இருக்குது, எந்த ஜோனில் சேரலாம், என்ன மாதிரியான கல்லூரிகளில் என்ன மாதிரியான இடங்கள் இருக்குது, கொஞ்சம் நம்மளுக்கு வந்து ஒர்க் பண்ணி தர முடியுமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ பெற்றோர்களுக்கு ரெக்வஸ்ட்டுக்காகவும் ஸ்டூடெண்ட்ஸோட ரெக்வஸ்ட்டுக்காகவும் நம்ம வந்து வேகன்சி லிஸ்ட்டை வந்து ஜோன் வைஸ் எடுத்து ஒர்க் பண்ணியிருந்தோம். ஸோ அதில் ஃபஸ்ட்டு நான் கொடுக்கக்கூடிய ஜோன் ஆனது வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் ஜோன். ஸோ கோயம்புத்தூர் ஜோனில் இந்த வீடியோவில் மட்டுமே நான் வந்து எவ்வளோ சாய்ஸஸ் தரப்போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 110 கல்லூரிகளுக்கு மேலே இருக்கக்கூடிய கல்லூரிகள் வந்து நான் டீட்டெயில்ஸ் எடுத்து கிட்டத்தட்ட 500+ சாய்ஸஸ் வந்து கொடுக்க போகிறேன். ஸோ அப்போ நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம், சார் 500 சாய்ஸ் கொடுக்கணுமா அப்படின்னு நீங்கள் ஒரு கேள்விகள் கேட்கலாம். கண்டிப்பாக கொடுக்கணும். காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நிறைய நம்பர்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கவுன்சிலிங்கை பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்க. ஸோ இப்போ எந்த அளவுக்கு நம்ம வந்து சாய்ஸஸ் அதிகப்படுத்தி கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு இடங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது ஒரு முக்கியமான விஷயம். ரெண்டாவது விஷயம், ரவுண்ட் 3 பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து நம்பி வந்து எந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கல்லூரிகளை சேரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேலம் மற்றும் நாமக்கல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பொறியியல் கல்லூரிகளை சேரலாம். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எல்லாருக்குமே வந்து ஒரு ஆசை இருக்கும், போய் சென்னையில் போய் படிக்கணும், கோயம்புத்தூரில் போய் படிக்கணும் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ சென்னையில் ஒரு டாப் 20 காலேஜஸ், கோயம்புத்தூரில் ஒரு டாப் 20 காலேஜஸ், அது ஒரு 40லேருந்து 50 கல்லூரிகள் போயிருச்சு அப்படின்னா அடுத்து சென்னையில் எந்த கல்லூரியில் சேரலாம்னு கேட்டால் யாருக்குமே சொல்ல முடியல. கோயம்புத்தூரில் அந்த ஒரு 20 கல்லூரிகள் போயிடுச்சுன்னா அதுக்கடுத்து எந்த கல்லூரின்னு கேட்டால் யாருனாலுமே சொல்ல முடியல. ஆனால் வந்து நீங்கள் அந்த சென்னை கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய அந்த 20 கல்லூரிகள் போக மிச்சம் இருக்க கல்லூரிகளில் சேர்றதுக்கு பதிலாக தாராளமாக சேலம், நாமக்கல்ல, ஈரோடு இந்த மாவட்டங்களில் இருக்கக்கூடிய கல்லூரிகளில் சேரலாம். ஏன்னா அவங்களோட இவங்க ஸ்டாண்டர்ட் நல்லா தான் மெயின்டைன் பண்ணிட்டு வர்றாங்க. ஸோ இந்த வீடியோவில் நான் எந்த ஜோனை பற்றி சொல்ல போகிறேன் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் ஜோன். ஸோ கோயம்புத்தூர் ஜோனாக நிறைய மாணவர்கள் நினச்சிட்டு இருக்காங்க கோயம்புத்தூர் ஜோனாக கோயம்புத்தூர் சிட்டியில் இருக்கக்கூடிய கல்லூரிகள் மட்டும்னு. அப்படி கிடையாது. கோயம்புத்தூர் ஜோனில் வந்து கிட்டத்தட்ட 7லேருந்து 8 மாவட்டங்கள் வரைக்கும் கவர் பண்ணியிருக்கோம். கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு, சேலம், நாமக்கல், கரூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி இது எல்லா மாவட்டங்களில் இருக்கக்கூடிய பொறியியல் கல்லூரிகளும் சேர்ந்தது தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து கோயம்புத்தூர் ஜோன் சொல்கிறோம். ஸோ கோயம்புத்தூர் ஜோனில் என்னென்ன கல்லூரிகளில் என்னென்ன இடங்கள் இருக்குது, என்ன ஆர்டரில் கொடுக்கலாம் அப்படிங்கிறதான் சொல்லியிருக்கேன். ஸோ வாங்க, முழுமையான தகவல் வேணுங்கிறவங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இதில் ஃபஸ்ட்டு நான் கொடுக்கக்கூடிய சாய்ஸுங்கிறது எந்த கல்லூரியிலேருந்து ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2711. ஸோ 2711 பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு வந்து கொங்கு இன்ஜினியரிங் காலேஜ் ஈரோட்டில் இருக்குது. ஸோ இந்த கல்லூரியில் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமொபைல் டிபார்ட்மெண்ட்டில் பிசி மற்றும் எம்பிசி பிரிவினருக்கு வந்து இடங்கள் இருக்குது. அதுபோக வந்து பார்த்திங்கன்னா சிவில் டிபார்ட்மெண்ட், ஃபுட் டெக்னாலஜி மற்றும் மெக்கட்ரானிக்ஸ் இந்த 3 டிபார்ட்மெண்ட்லையுமே எம்பிசி பிரிவினருக்கு இடங்கள்ங்கிறது இருக்குது. அதுக்கடுத்த கல்லூரியாக வந்து பார்க்கப்படுறது என்னன்னு பார்த்தீங்கன்னா 2719 ஸ்ரீ ராமகிருஷ்ணா இன்ஜினியரிங் காலேஜ் கோயம்புத்தூர். இங்கே வந்து இப்போ நான் கொடுக்கக்கூடிய பெரும்பாலான சாய்ஸஸ் வந்து பிசி எம்பிசிக்கு காமனாக இருக்கும். சில இடங்களில் பிசிஎம்க்கு சப்போர்ட் பண்ணும். ஸோ 2719 ராமகிருஷ்ணா இன்ஜினியரிங் காலேஜ், அங்கே கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய கல்லூரி. சிவில் டிபார்ட்மெண்ட்டில் பிசி எம்பிசி 2 பிரிவினருக்குமே நம்மளுக்கு வந்து இடங்கள்ங்கிறது இருக்குது. அதுக்கடுத்த சாய்ஸாக பார்க்கப்படுறது என்ன பார்த்தீங்கன்னா 2618 சோனா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி சேலத்தில் இருக்குது. சேலத்தில் இருக்கக்கூடிய ஒரு தலை சிறந்த கல்லூரி ஜிசி சேலத்துக்கு அடுத்து. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சோனா காலேஜில் சிவில் டிபார்ட்மெண்ட் மற்றும் ஃபேஷன் டெக்னாலஜி இந்த 2 டிபார்ட்மெண்ட்லையுமே நம்மளுக்கு வந்து பிசி எம்பிசி பிரிவினருக்கு இடங்கள்ங்கிறது இருக்குது. அதுக்கடுத்த கல்லூரியாக பார்க்கப்படுறது என்னன்னு பார்த்தீங்கன்னா 2710 கற்பகம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா சிவில் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்டுக்கும் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் இந்த 2 டிபார்ட்மெண்ட்லையுமே பிசி எம்பிசி பிரிவினருக்கு இடங்கள்ங்கிறது இருக்குது. அதுக்கடுத்த கல்லூரியாக பார்க்கப்படுறது 2706 டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி பொள்ளாச்சி. ஸோ இந்த கல்லூரியில் என்னென்ன டிபார்ட்மெண்ட்டில் இடங்கள் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோமொபைல் டிபார்ட்மெண்ட்டில் இடங்கள் இருக்குது, சிவில் இன்ஜினியரிங்கில் இடங்கள் இருக்குது. அதுபோக ட்ரிபிள் இ டிபார்ட்மெண்ட்லையும் விஎல்எஸ்ஐ டிபார்ட்மெண்ட்லையும் எம்பிசி பிரிவினருக்கு மட்டும் சீட்டுங்கிறது இருக்குது. அதுக்கடுத்து 2727 ஸோ 2727ங்கிறது ஸ்ரீ சக்தி இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி நீலாம்பூர் பைபாஸ் கோயம்புத்தூர். ஸோ இந்த கல்லூரியில் என்னென்ன டிபார்ட்மெண்ட்டில் இடங்கள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பயோமெடிக்கல் இன்ஜினியரிங்லையும் ஃபுட் டெக்னாலஜி இந்த 2 டிபார்ட்மெண்ட்லையுமே பிசி எம்பிசி பிரிவினருக்கு இடங்கள் இருக்குது. அதுபோக எம்பிசி பிரிவினருக்கு மட்டும் இப்போ நான் சொல்கிற ஃபாலோயிங் டிபார்ட்மெண்ட்ஸில் இடங்கள் இருக்குது. என்னென்ன டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங், அதுமாரி பயோ டெக்னாலஜி, இசிஇயில் இடம் இருக்குது, ட்ரிபிள்இயில் இடம் இருக்குது, சைபர் செக்யூரிட்டியில் இடங்கள் இருக்குது. ஸோ அதுக்கு அடுத்த கல்லூரியாக வந்து பார்க்கப்படுறது என்னன்னு பார்த்தீங்கன்னா 2653 ஸோ 2653ங்கிறது எந்த கல்லூரின்னு பார்த்தீங்கன்னா நாலேஜ் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி சேலம்.
ஸோ இந்த நாலேஜ் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியில் நீங்கள் வந்து எம்பிசிக்கு மட்டும் இடம் இருக்குது. என்ன இடம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிஸ்னஸ் சிஸ்டம் மற்றும் ட்ரிபிள் இந்த 2 டிபார்ட்மெண்ட்டுக்குமே நம்மளுக்கு வந்து அந்த கல்லூரியில்ங்கிறது இடங்கள் இருக்கிறது. அதுக்கடுத்து 2025 அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜனல் கேம்பஸ் கோயம்புத்தூர், அங்கே வந்து பார்த்தீங்கன்னா எம்பிசி பிரிவினருக்கு மட்டும் மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் இடங்கள்ங்கிறது இருக்குது. அதுக்கடுத்த கல்லூரியாக வந்து பார்க்கப்படுறது 2725 ராமகிருஷ்ணா இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, ராமகிருஷ்ணா கல்வி நிறுவனத்தோட 2வது பொறியியல் கல்லூரி. இந்த கல்லூரியில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் பிசி எம்பிசிக்கு சீட் இருக்குது. அட் தி சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து எம்பிசி பிரிவினருக்கு மட்டும் ட்ரிபிள் டிபார்ட்மெண்ட்டில் இடங்கள்ங்கிறது இருக்குது. அதுக்கடுத்து 2369 ஸோ 2369 வந்து பார்த்தீங்கன்னா தர்மபுரியில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்னு சொல்லுவாங்க. அந்த கல்லூரியில் சிவில் மற்றும் மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் இடங்கள்ங்கிறது இருக்குது. அதுக்கடுத்த கல்லூரியாக வந்து பார்க்கப்படுறது என்ன பார்த்தீங்கன்னா 2603 கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கிருஷ்ணகிரி. ஸோ இந்த ஜிசிஇ கிருஷ்ணகிரியில் என்ன டிபார்ட்மெண்ட்டில் இடம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் இடங்கள் இருக்குது. அதுக்கடுத்த கல்லூரியாக பார்க்கப்படுறது 2709 கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஈரோடு. இந்த கல்லூரியில் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமொபைல் டிபார்ட்மெண்ட்டில் மட்டும் பிசி எம்பிசி பிரிவினருக்கு இடங்கள்ங்கிறது இருக்கிறது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 2735 இல்லை, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 2343 ஸோ 2343 வந்து பார்த்தீங்கன்னா அதுலேயுமே இடங்கள் இல்லை. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 2708 ஸோ 2708 வந்து பார்த்தீங்கன்னா ஹிந்துஸ்தான் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி கோயம்புத்தூர். ஸோ ஹிந்துஸ்தான் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி கோயம்புத்தூரில் பயோமெடிக்கல் இன்ஜினியரிங்கில் சீட் இருக்குது, ட்ரிபிள் டிபார்ட்மெண்ட்டில் சீட் இருக்குது, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் டிபார்ட்மெண்ட்டில் சீட்டுங்கிறது இருக்குது. அடுத்த சாய்ஸாக எந்த கல்லூரி இருக்கலாம் பார்த்தீங்கன்னா 2622 வந்து பார்த்தீங்கன்னா விஎஸ்பி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கரூர். ஸோ அந்த கல்லூரியை பொறுத்த வரைக்கும் என்னென்ன டிபார்ட்மெண்ட்டில் இடங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங் இந்த டிபார்ட்மெண்ட்டில் இடம் இருக்குது, பயோமெடிக்கல் இன்ஜினியரிங்கில் இடம் இருக்குது, பயோ டெக்னாலஜியில் இருக்குது, அதே மாதிரி கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிஸ்னஸ் சிஸ்டமில் இருக்குது, கம்ப்யூட்டர் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங்கில் இருக்குது, அதுபோக ட்ரிபிளியில் இடங்கள் இருக்குது. இது எல்லாமே இப்போ நான் சொன்ன டிபார்ட்மெண்ட் எல்லாத்துலேயுமே பிசி மற்றும் எம்பிசி பிரிவினருக்கு இடங்கள் இருக்குது. அதுக்கு அடுத்து இசிஇ டிபார்ட்மெண்ட்லையும் ஐடி டிபார்ட்மெண்ட்லையும் எம்பிசிக்கு மட்டும் இடங்கள்ங்கிறது இருக்குது. அதுக்கடுத்த கல்லூரியாக நம்ம பார்க்கப்படுறது என்ன பார்த்தீங்கன்னா 2607 கேஎஸ்ஆர் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி திருச்செங்கோடு. ஸோ கேஎஸ்ஆர் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி திருச்செங்கோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா காமனாக அதாவது பிசி எம்பிசி பிரிவினருக்கு என்னென்ன டிபார்ட்மெண்ட்டில் இடம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பயோடெக்னாலஜி டிபார்ட்மெண்ட்டில் இடம் இருக்குது, கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிஸ்னஸ் சிஸ்டமில் இடங்கள் இருக்குது, இசிஇயில் இடங்கள் இருக்குது, ட்ரிபிள் டிபார்ட்மெண்ட், விஎல்எஸ்ஐ டெக்னாலஜி, ஃபுட் டெக்னாலஜி இந்த டிபார்ட்மெண்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பிசி மற்றும் எம்பிசி 2 பிரிவினருக்குமே இடம் இருக்குது. அடுத்து சொல்லக்கூடிய டிபார்ட்மெண்ட்டில் எம்பிசிக்கு மட்டும் இடம் இருக்குது. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் மற்றும் ஐடி டிபார்ட்மெண்ட் இந்த 3 டிபார்ட்மெண்ட்டுமே எம்பிசிக்கு மட்டும் நம்மளுக்கு வந்து இடங்கள்ங்கிறது இருக்குது. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 2726 ஸோ 2726 வந்து பார்த்தீங்கன்னா எஸ்என்எஸ் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. ஸோ எஸ்என்எஸ் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு என்னென்ன டிபார்ட்மெண்ட்டில் இடங்கள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங்கில் இடங்கள் இருக்குது, ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங்கில் இருக்குது, பயோமெடிக்கல் இன்ஜினியரிங்கில் இருக்குது, ஃபுட் டெக்னாலஜியில் இருக்குது. இது இப்போ நான் சொன்ன எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே பிசி எம்பிசிக்கு இருக்குது. அதுபோக எம்பிசியில் வந்து ட்ரிபிள் டிபார்ட்மெண்ட்டில் மட்டுமே எம்பிசி பிரிவினருக்கு இடங்கள் இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 2608 ஸோ 2608 என்ன கல்லூரின்னு பார்த்தீங்கன்னா எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கரூர். ஸோ இந்த கல்லூரியில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் டிபார்ட்மெண்ட்டில் பிசி எம்பிசிக்கு இடம் இருக்குது. அதுமாதிரி இசி டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எம்பிசிக்கு மட்டும் இடங்கள்ங்கிறது இருக்குது. அடுத்த சாய்ஸாக வந்து எதை வைக்கலாம் பார்த்தீங்கன்னா 2750 கலைஞர் கருணாநிதி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூரில் இருக்குது. இந்த கல்லூரியில் வந்து பார்த்தீங்கன்னா பயோமெடிக்கல் இன்ஜினியரிங், பயோ டெக்னாலஜி மற்றும் ட்ரிபிள் இந்த 3 டிபார்ட்மெண்ட்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பிசி எம்பிசி பிரிவினருக்கு இடங்கள் இருக்குது. ஐடி டிபார்ட்மெண்ட்டில் எம்பிசி பிரிவினருக்கு மட்டும் இடம் இருக்குது. அடுத்த சாய்ஸாக எந்த கல்லூரி வைக்கலாம் பார்த்தீங்கன்னா 2734 எஸ்என்எஸ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கோயம்புத்தூர். ஸோ அந்த கல்லூரியில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எம்பிசி பிரிவினருக்கு மட்டும்தான் இடம் இருக்குது. கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிசைன் ஒரு டிபார்ட்மெண்ட்டும் ட்ரிபிளிங்கிற டிபார்ட்மெண்ட்லையும் எம்பிசி பிரிவினருக்கு மட்டும் இடங்கள்ங்கிறது இருக்குது. அடுத்து 2740 ஸோ 2740 பொறுத்த வரைக்கும் ஹிந்துஸ்தானோட 2வது இன்ஜினியரிங் காலேஜ். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இசி டிபார்ட்மெண்ட்டில் மட்டும் எம்பிசி பிரிவினருக்கு இடங்கள்ங்கிறது இருக்குது. அதுக்கடுத்த சாய்ஸாக எந்த கல்லூரியை வைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2715 ஸோ 2715 வந்து பார்த்தீங்கன்னா நந்தா இன்ஜினியரிங் காலேஜ் ஈரோடு. ஸோ இந்த கல்லூரியை பொறுத்த வரைக்கும் என்னென்ன டிபார்ட்மெண்ட்லாம் இடம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பயோமெடிக்கல் இன்ஜினியரிங்,
அதுபோக இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கில் ஐஓடின்னு சொல்லுவாங்க. இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் இசியில் இடம் இருக்குது, ட்ரிபிள்இயில் இடம் இருக்குது. தென் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கில் இடம் இருக்குது, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஐடியில் இடம் இருக்குது. அதுபோக சைபர் செக்யூரிட்டி, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கில் சைபர் செக்யூரிட்டியில் இடங்கள்ங்கிறது இருக்குது. அதுக்கு அடுத்த சாய்ஸாக எந்த கல்லூரியை வைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2729 நேரு இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. அந்த கல்லூரியில் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிஸ்னஸ் சிஸ்டமில் இடம் இருக்குது, இசிஇ ட்ரிபிள்இயில் இடங்கள் இருக்குது, பிசி எம்பிசி பிரிவினருக்கு இந்த 3 டிபார்ட்மெண்ட்லையுமே இடங்கள்ங்கிறது இருக்குது. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அதே கல்லூரியில் ஐடி டிபார்ட்மெண்ட்டில் எம்பிசிக்கு மட்டும் இடம் இருக்குது. அதுக்கடுத்த சாய்ஸாக எந்த கல்லூரியை வைக்கலாம் பார்த்தீங்கன்னா 2723. ஸோ 2723ங்கிறது வேளாளர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. ஸோ இந்த கல்லூரியை பொறுத்த வரைக்கும் பயோமெடிக்கல் இன்ஜினியரிங்கில் வந்து காமனாக எல்லாருக்கும் இடம் இருக்குது, ட்ரிபிள்இ டிபார்ட்மெண்ட்டில் இருக்குது, மெடிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங்கிற டிபார்ட்மெண்ட்டில் இருக்குது. அதுபோக எம்பிசி பிரிவினருக்கு மட்டும் இசிஇ எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங்லையும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங்கிற டிபார்ட்மெண்ட்லையுமே இடங்கள்ங்கிறது இருக்குது. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய சாய்ஸ் வந்து என்ன பார்த்தீங்கன்னா 2620 விவேகானந்தா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஃபார் உமன், பெண்களுக்கு மட்டும் இந்த கல்லூரி திருச்செங்கோட்டில் இருக்குது. ஸோ இந்த கல்லூரியில் வந்து பயோமெடிக்கலில் இடங்கள் இருக்குது, பயோடெக்னாலஜி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், இசிஇ, ட்ரிபிள்இ, அதுபோக கம்ப்யூட்டர் சயின்ஸ் டெக்னாலஜின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு புது டிபார்ட்மெண்ட் இருக்குது. ஸோ அந்த கல்லூரி இத்தனை இடங்கள் வந்து பார்த்தீங்கன்னா விவேகானந்தா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஃபார் உமன், கல்லூரியோட கோட் 2620, பெண்களுக்கான கல்லூரி மட்டும் திருச்செங்கோட்டில் இருக்குது. அடுத்த சாய்ஸாக எந்த கல்லூரியை வைக்கலாம்னு பார்த்தீங்கன்னா 2736. ஸோ 2736ங்கிறது டாக்டர் என்ஜிபி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கோயம்புத்தூரில் இருக்குது. இந்த கல்லூரியை பொறுத்த வரைக்கும் சிவில் மற்றும் மெக்கானிக்கல் இந்த 2 டிபார்ட்மெண்ட்லையுமே எல்லா கம்யூனிட்டிக்குமே சீட் இருக்குது. அதுபோக எம்பிசி கம்யூனிட்டிக்கு மட்டும் பயோமெடிக்கல் இன்ஜினியரிங், ட்ரிபிள்இ மற்றும் சைபர் செக்யூரிட்டி இந்த 3 டிபார்ட்மெண்ட்லையுமே எம்பிசி பிரிவினருக்கு மட்டும் இடங்கள்ங்கிறது இருக்குது. அதுக்கடுத்த சாய்ஸாக நம்ம பார்க்கக்கூடிய கல்லூரி என்னன்னு பார்த்தீங்கன்னா 2357. ஸோ 2357ங்கிறது பிஎஸ்பி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய கேம்பஸ், கரூர் கேம்பஸ் கிடையாது, கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய கேம்பஸ். இந்த கல்லூரியில் என்னென்ன இடங்கள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டேட்டா சயின்ஸில் இடம் இருக்குது, அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், இசிஇ, ட்ரிபிள்இ மற்றும் ஐடி இந்த டிபார்ட்மெண்ட்லாம் இடங்கள்ங்கிறது இருக்குது. அதுக்கடுத்த சாய்ஸாக எந்த கல்லூரியை வைக்கலாம் பார்த்தீங்கன்னா 2741. ஸோ 2741ங்கிறது பிஏ காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, பொள்ளாச்சியில் இருக்குது. ஸோ இந்த கல்லூரியில் என்னென்ன டிபார்ட்மெண்ட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டேட்டா சயின்ஸில் இடம் இருக்குது, கம்ப்யூட்டர் சயின்ஸில் இசிஇ, ட்ரிபிள்இ மற்றும் ஐடி டிபார்ட்மெண்ட் இத்தனை டிபார்ட்மெண்ட்டில் வந்து இடங்கள்ங்கிறது இருக்குது. அதுக்கடுத்து 2751. ஸோ 2751 சீட்டு இல்லை, கேஜேஎஸ்எல்ல சீட்டு இல்லை. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 2329. ஸோ 2329ங்கிற கல்லூரி என்னன்னு பார்த்தீங்கன்னா ரத்தினம் டெக்னிக்கல் கேம்பஸ், கோயம்புத்தூர். ஸோ ரத்தினம் டெக்னிக்கல் கேம்பஸ் கோயம்புத்தூரில் இன்னும் என்னென்ன இடங்கள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங்கில் இடம் இருக்குது, பயோமெடிக்கல் இன்ஜினியரிங், பயோடெக்னாலஜி, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் மற்றும் கம்ப்யூட்டர் சயின்ஸில் வந்து தமிழ் மீடியம் அங்கே இருக்குது. ஸோ அந்த டிபார்ட்மெண்ட்லேயும் இடங்கள்ங்கிறது இருக்குது. அடுத்து பார்க்கக்கூடிய கல்லூரியானது 2613 கேஎஸ்ஆர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், திருச்செங்கோடு. அங்கே என்னென்ன இடங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இசியில் இடம் இருக்குது, ட்ரிபிள்இ, ஐடி, அதுபோக கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கில் ஐஓடி, இது எல்லாமே பிசி எம்பிசி பிரிவினருக்கு காமனாக இடங்கள் இருக்குது. அதுபோக அந்த கல்லூரியில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கில் பிசி பிரிவினருக்கு மட்டும் இடங்கள்ங்கிறது இருக்குது. அதுக்கடுத்த சாய்ஸாக எந்த கல்லூரியை வைக்கலாம்னு பார்த்தீங்கன்னா 2704. ஸோ 2704ங்கிறது சிஐஇடி, கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. இந்த கல்லூரியை பொறுத்த வரைக்கும் சிவிலில் இடம் இருக்குது, மெக்கானிக்கல், மெக்கட்ரானிக்ஸ் இந்த 3 டிபார்ட்மெண்ட்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பிரிவினருக்குமே இடங்கள் இருக்குது. ட்ரிபிள்இ வந்து பார்த்தீங்கன்னா எம்பிசிக்கு மட்டும் இடங்கள்ங்கிறது இருக்குது. அதுக்கடுத்த சாய்ஸாக எந்த கல்லூரியை வைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2661. அகைன் விவேகானந்தாவோட 2வது உமன்ஸ் இன்ஜினியரிங் காலேஜ், திருச்செங்கோடு. அங்கே என்னென்ன இடங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேட்டா சயின்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் மற்றும் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இத்தனை டிபார்ட்மெண்ட்டில் இடங்கள்ங்கிறது இருக்குது. அடுத்த சாய்ஸாக எந்த கல்லூரியை வைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2611. ஸோ 2611ங்கிறது எந்த கல்லூரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாவை இன்ஜினியரிங் காலேஜ், நாமக்கல்ல இருக்குது. கிட்டத்தட்ட இங்கே வந்து இந்த கல்லூரியை பொறுத்த வரைக்கும் என்னென்ன இடங்கள் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து மெஷின் லேர்னிங்கில் இடம் இருக்குது, பயோமெடிக்கல் இன்ஜினியரிங், பயோடெக்னாலஜி, ஐஓடி இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், சைபர் செக்யூரிட்டி, இசிஇ, ட்ரிபிள்இ, ஐடி இத்தனை டிபார்ட்மெண்ட்லையுமே அங்கே வந்து இடங்கள்ங்கிறது இருக்குது. அடுத்த சாய்ஸாக எதை வைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2707.
2707ங்கிறது ஈரோடு செங்குந்தர் இன்ஜினியரிங் காலேஜ், பெருந்துறை பக்கத்தில் இருக்குது. இந்த கல்லூரியை பொறுத்த வரைக்கும் நிறைய டிபார்ட்மெண்ட்டில் இடம் இருக்குது. டேட்டா சயின்ஸ், அக்ரிகல்ச்சர், பயோமெடிக்கல், பயோடெக்னாலஜி, கம்ப்யூட்டர் டிசைன், அதுபோக எம்டெக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், இசிஇ, ட்ரிபிள்இ, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன், ஐடி, இத்தனை டிபார்ட்மெண்ட் வந்து சாய்ஸஸாக வைக்கிறதுக்கான வாய்ப்புகள்ங்கிறது இருக்குது. அடுத்த சாய்ஸாக எந்த கல்லூரியை வைக்கலாம் பார்த்தீங்கன்னா 2609ங்கிறது மகேந்திரா இன்ஜினியரிங் காலேஜ். எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நாமக்கல் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. ஸோ இந்த கல்லூரியை பொறுத்த வரைக்கும் டேட்டா சயின்ஸில் இடம் இருக்குது, ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ், சைபர் செக்யூரிட்டி, இசிஇ, ட்ரிபிள்இ மற்றும் ஐடி, இத்தனை டிபார்ட்மெண்ட்டில் அந்த கல்லூரியில் இடங்கள்ங்கிறது இருக்குது. அடுத்த கல்லூரியை எதை வைக்கலாம்னு பார்த்தீங்கன்னா 2621 இன்ஜினியர் பெருமாள் மணிமேகலை இன்ஜினியரிங் காலேஜ், ஹொசூரில் இருக்குது. ஸோ டேட்டா சயின்ஸ், கம்ப்யூட்டர் பிஸ்னஸ் சிஸ்டம், கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், இசிஇ, ட்ரிபிள்இ, ஐடி, இத்தனை டிபார்ட்மெண்ட்லையுமே இடங்கள்ங்கிறது இருக்குது. அடுத்த சாய்ஸாக எந்த கல்லூரியை வைக்கலாம்னு பார்த்தீங்கன்னா 2624 ஞானமணி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, நாமக்கல். ஸோ இந்த கல்லூரியை பொறுத்த வரைக்கும் டேட்டா சயின்ஸில் இடம் இருக்குது, பயோமெடிக்கல், பயோடெக்னாலஜி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், இசிஇ, ட்ரிபிள்இ, ஐடி, இது போக இப்போ நான் சொல்லிட்டு இருக்க எல்லா கல்லூரியிலுமே சிவில் மெக்கானிக்கலில் இடங்கள் இருக்குது. நான் ஓரளவுக்கு சர்க்யூட் பிரான்ச்சஸ் தான் ஸ்டூடெண்ட்ஸோட இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்து சொல்லிட்டு இருக்கேன். அதுக்கடுத்த கல்லூரியாக வந்து எதை வைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2610. ஸோ 2610 பொறுத்த வரைக்கும் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், ராசிபுரத்தில் இருக்குது. கிட்டத்தட்ட நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. டேட்டா சயின்ஸ், மெஷின் லேர்னிங், பயோமெடிக்கல், பயோடெக்னாலஜி, கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிஸ்னஸ் சிஸ்டம், கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், இசிஇ, ட்ரிபிள்இ, விஎல்எஸ்ஐ டிசைன் டெக்னாலஜி, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, சைபர் செக்யூரிட்டி, இத்தனை டிபார்ட்மெண்ட்லையுமே நம்மளுக்கு வந்து என்ன இடங்கள்ங்கிறது இருக்குது. அடுத்த கல்லூரியாக எந்த கல்லூரியை வைக்கலாம் பார்த்தீங்கன்னா 2634. ஸோ 2634 பொறுத்த வரைக்கும் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ், குமாரபாளையம், நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட். ஸோ இந்த கல்லூரியை பொறுத்த வரைக்கும் டேட்டா சயின்ஸ், பயோமெடிக்கல் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிஸ்னஸ் சிஸ்டம், எம்டெக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ், இசிஇ, ட்ரிபிள்இ, ஐடி, இத்தனை டிபார்ட்மெண்ட்டில் இடங்கள்ங்கிறது இருக்குது. அடுத்த கல்லூரியாக எதை வைக்கலாம் பார்த்தீங்கன்னா 2636 ஏவிஎஸ் இன்ஜினியரிங் காலேஜ், சேலம். ஸோ இந்த கல்லூரியில் டேட்டா சயின்ஸ், பயோமெடிக்கல் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ், இசிஇ, ட்ரிபிள்இ, ஐடி, இத்தனை டிபார்ட்மெண்ட்டில் இடங்கள்ங்கிறது இருக்குது. அடுத்த சாய்ஸாக எதை வைக்கலாம் பார்த்தீங்கன்னா 2623 மகேந்திராவோட 2வது காலேஜ், டேட்டா சயின்ஸ், பயோமெடிக்கல் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், இசிஇ, ட்ரிபிள்இ, ஐடி, இத்தனை இப்போ நான் சொல்லிட்டு இருக்க டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாமே அந்த கல்லூரியில் டிபார்ட்மெண்ட் இருக்குன்னுலாம் சொல்ல வரல, அந்தந்த டிபார்ட்மெண்ட்டில் இன்னுமே பிசி மற்றும் எம்பிசி பிரிவினருக்கு இடங்கள் இருக்குது. அதனால தான் இதை வந்து வருஷப்படுத்தி நான் வந்து சொல்லிட்டு வரேன். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா 2345. ஸோ 2345ங்கிறது தீரஜ்லால் காந்தி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சேலத்தில் இருக்குது. ஸோ இந்த கல்லூரியில் அக்ரி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், இசிஇ, ட்ரிபிள்இ, ஐடி, இத்தனை டிபார்ட்மெண்ட்லையுமே இன்னுமே சீட்டுங்கிறது 3rd ரவுண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருக்குது. அதுக்கடுத்த கல்லூரியாக வந்து எதை வைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2625ங்கிறது காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், மேச்சேரி, சேலம். ஸோ டேட்டா சயின்ஸ், பயோமெடிக்கல் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், இசிஇ, ட்ரிபிள்இ, ஐடி, இத்தனை டிபார்ட்மெண்ட்லையுமே இடங்கள் இருக்குது. அதுக்கடுத்து 2617 செங்குந்தர் இன்ஜினியரிங் காலேஜ், திருச்செங்கோடு. ஸோ இந்த கல்லூரியை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு என்னென்ன டிபார்ட்மெண்ட்டில் இடங்கள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டேட்டா சயின்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், இசிஇ, ட்ரிபிள்இ, ஐடி மற்றும் சைபர் செக்யூரிட்டி, இந்த டிபார்ட்மெண்ட்லாம் இடங்கள் இருக்குது. அடுத்து 2627 செல்வம் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, நாமக்கல். ஸோ டேட்டா சயின்ஸ், பயோமெடிக்கல் இன்ஜினியரிங், பயோடெக்னாலஜி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், இசிஇ, ட்ரிபிள்இ, ஐடி, இத்தனை டிபார்ட்மெண்ட்டில் இடங்கள்ங்கிறது இருக்குது. அடுத்ததாக 2632 மகேந்திராவோட 3rd காலேஜ். ஸோ டேட்டா சயின்ஸ், பயோமெடிக்கல் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், இசிஇ, ட்ரிபிள்இ, ஐடி, இத்தனை டிபார்ட்மெண்ட்லையுமே இடங்கள்ங்கிறது இருக்குது. அடுத்து 2347 ஏவிஎஸ் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, சேலம். ஸோ இந்த கல்லூரியில் அக்ரி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், இசிஇ, ட்ரிபிள்இ, ஐடி, இந்த டிபார்ட்மெண்ட்லாம் இடங்கள் இருக்குது. அடுத்ததாக எந்த கல்லூரியை வைக்கலாம் பார்த்தீங்கன்னா 2659. ஸோ 2659 பொறுத்த வரைக்கும் சேலம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, டேட்டா சயின்ஸ், பயோமெடிக்கல், பயோடெக்னாலஜி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஐடி, இந்த பிரிவிலாம் வந்து இந்த டிபார்ட்மெண்ட்லாம் நம்மளுக்கு வந்து இடங்கள்ங்கிறது இருக்குது. அடுத்ததாக 2743 கோயம்புத்தூரில் வந்து ஒரு தனலட்சுமி ஸ்ரீனிவாசனோட இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது. ஸோ அந்த கல்லூரியில் இன்னும் என்னென்ன இடங்கள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டேட்டா சயின்ஸ், பயோமெடிக்கல் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ், இசிஇ, ட்ரிபிள்இ, சைபர் செக்யூரிட்டி, இந்த கல்லூரிகள் இத்தனை டிபார்ட்மெண்ட்லையுமே இடங்கள்ங்கிறது இருக்குது. அடுத்ததாக எந்த சாய்ஸ் வைக்கலாம் பார்த்தீங்கன்னா 2643 பாரதியார் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஃபார் உமன், ஆத்தூர். டேட்டா சயின்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ், இசிஇ, ட்ரிபிள்இ, இந்த டிபார்ட்மெண்ட்லாம் சீட் இருக்குது. அதுக்கடுத்ததாக என்ன சாய்ஸ் வைக்கலாம் பார்த்தீங்கன்னா 2749 ஈசா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. ஸோ டேட்டா சயின்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ், இசிஇ, ஐடி மற்றும் சைபர் செக்யூரிட்டி,
இந்த டிபார்ட்மெண்ட்லாம் சீட்டுங்கிறது இருக்குது. அடுத்ததாக எந்த சாய்ஸ் வைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2642. ஸோ 2642 பொறுத்த வரைக்கும் பிஎஸ்வி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருக்குது. டேட்டா சயின்ஸ், பயோமெடிக்கல் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், இசிஇ, ட்ரிபிள்இ, ஐடி இத்தனை டிபார்ட்மெண்ட்டில் சீட் இருக்குது. அடுத்த சாய்ஸாக 2651 ஜெய் ஸ்ரீராம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அவினாசி பாளையம் திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட். டேட்டா சயின்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், இசிஇ, ட்ரிபிள்இ இதெல்லாம் சாய்ஸஸாக கொடுக்கலாம். அடுத்த சாய்ஸாக எந்த கல்லூரி வைக்கலாம் பார்த்தீங்கன்னா 2646 தாகூர் இன்ஜினியரிங் காலேஜ் ஆத்தூர். ஸோ இங்கே வந்து டேட்டா சயின்ஸ், மெஷின் லேர்னிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ், இசிஇ, ட்ரிபிள்இ இத்தனை டிபார்ட்மெண்ட்டில் சீட் இருக்குது. அடுத்த கல்லூரியாக என்ன வைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2769 ஜேசிடி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி கோயம்புத்தூரில் இருக்குது. டேட்டா சயின்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிஸ்னஸ் சிஸ்டம், கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், இசிஇ, ட்ரிபிள்இ அதுபோக இந்த கல்லூரியானது வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோலியம் இன்ஜினியரிங்க்கும் பெட்ரோ கெமிக்கல் இன்ஜினியரிங்க்கும் ஸ்பெஷலைஸ்டு காலேஜ். ஸோ பெட்ரோலியம் இன்ஜினியரிங் படிக்கிறவங்க, பெட்ரோ கெமிக்கல் இன்ஜினியரிங் படிக்கிறவங்க இந்த கல்லூரிக்கு போகலாம். அடுத்த சாய்ஸாக எந்த கல்லூரியை வைக்கலாம் பார்த்தீங்கன்னா 2302 சண்முகா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி சங்ககிரியில் இருக்குது, சேலம் டிஸ்ட்ரிக்ட். டேட்டா சயின்ஸ், அதேமாதிரி அக்ரிகல்ச்சர், பயோமெடிக்கல், கம்ப்யூட்டர் சயின்ஸ், இசிஇ, ஐடி, சைபர் செக்யூரிட்டி இத்தனை டிபார்ட்மெண்ட்டில் இடங்கள் இருக்குது. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா 2601 அதியமான் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஹொசூர். இந்த கல்லூரியை பொறுத்த வரைக்கும் டேட்டா சயின்ஸ், ஏரோநாட்டிக்கல், பயோமெடிக்கல், பயோடெக்னாலஜி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், இசிஇ, ட்ரிபிள்இ, ஐடி இத்தனை டிபார்ட்மெண்ட்லையுமே நம்மளுக்கு வந்து சீட்டுங்கிறது இருக்குது, இன்னுமே அவைலபிளாக இருக்குது. அடுத்த சாய்ஸாக எந்த கல்லூரி கொண்டு வரலாம் பார்த்தீங்கன்னா 2628 பாவையோட செகண்ட் இன்ஜினியரிங் காலேஜ். ஸோ அந்த கல்லூரியில் இன்னும் என்னென்ன டிபார்ட்மெண்ட்டில் இடங்கள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டேட்டா சயின்ஸ், மெஷின் லேர்னிங், பயோமெடிக்கல் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ், ட்ரிபிள்இ மற்றும் சைபர் செக்யூரிட்டி இத்தனை டிபார்ட்மெண்ட்டில் இடங்கள் இருக்குது. அடுத்த சாய்ஸாக எந்த கல்லூரி வருதுன்னு பார்த்தீங்கன்னா 2650 கிரைஸ்ட் தி கிங் இன்ஜினியரிங் காலேஜ் கோயம்புத்தூர். டேட்டா சயின்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், இசிஇ, ட்ரிபிள்இ, ஐடி இத்தனை டிபார்ட்மெண்ட்லையுமே இடங்கள்ங்கிறது இருக்குது. அடுத்த சாய்ஸாக எதை வைக்கலாம் பார்த்தீங்கன்னா 2328 கேஎஸ்ஆரோட மூணாவது காலேஜ் கேஎஸ்ஆர் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி திருச்செங்கோடு. ஸோ இந்த கல்லூரியில் பயோமெடிக்கல் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ், இசிஇ, ட்ரிபிள்இ, ஐடி மற்றும் சைபர் செக்யூரிட்டி. அடுத்ததாக வந்து எந்த கல்லூரியை பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2360 ஸோ சுகுணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கோயம்புத்தூர். டேட்டா சயின்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ், இசிஇ மற்றும் ஐடி இத்தனை டிபார்ட்மெண்ட்லையும் இடங்கள் இருக்குது. அடுத்து 2747 ஸ்ரீ வெங்கடேஸ்வரா ஹைடெக் இன்ஜினியரிங் காலேஜ் கோபிசெட்டிப்பாளையம். டேட்டா சயின்ஸ், பயோமெடிக்கல், கம்ப்யூட்டர் சயின்ஸ், இசிஇ, ட்ரிபிள்இ, ஐடி இந்த டிபார்ட்மெண்ட்லாம் இடங்கள்ங்கிறது இருக்குது. அடுத்த சாய்ஸாக 2640 ஜெயலக்ஷ்மி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி தொப்பூர், கிட்டத்தட்ட சேலம் தர்மபுரி ரெண்டுக்கும் நடுவில் வரும். டேட்டா சயின்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ், இசிஇ, ட்ரிபிள்இ, ஐடி. அதுக்கடுத்த சாய்ஸாக வந்து பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா 2713 ஸோ 2713 இல்லை. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 2752 ஸோ 2752 வந்து பார்த்தீங்கன்னா நந்தாவோட ரெண்டாவது இன்ஜினியரிங் காலேஜ் ஈரோட்டில் இருக்குது. நந்தா இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், இசிஇ, ட்ரிபிள்இ, ஐடி இத்தனை டிபார்ட்மெண்ட்லையுமே நம்மளுக்கு வந்து இடங்கள்ங்கிறது இருக்குது. அடுத்த சாய்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா 2639 முன்னாடி இந்த காலேஜோட பேர் நரசு சாரதி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி இருந்துச்சு. இந்த வருஷத்துலேருந்து இந்த கல்லூரியோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்பி சாரதி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜின்னு மாற்றிருக்காங்க. டேட்டா சயின்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ், இசிஇ, ட்ரிபிள்இ, ஐடி இத்தனை டிபார்ட்மெண்ட்லையுமே இடங்கள்ங்கிறது இருக்குது. 2639. அடுத்த கல்லூரி வந்து பார்த்தீங்கன்னா 2648 அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ் சேலம். டேட்டா சயின்ஸ், பயோமெடிக்கல் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ், இசிஇ, ட்ரிபிள்இ, ஐடி இந்த டிபார்ட்மெண்ட்லாம் சீட்டுங்கிறது இருக்குது. அடுத்த சாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2314 முத்தாயமாலோட செகண்ட் இன்ஜினியரிங் காலேஜ். டேட்டா சயின்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ், இசிஇ, ட்ரிபிள்இ இத்தனை டிபார்ட்மெண்ட்லையுமே சீட்டுங்கிறது இருக்குது. இப்போ நிறைய பேருக்கு ஒரு விஷயம் தோணும், என்ன சார் கோயம்புத்தூர் இருக்க காலேஜஸ்லாம் விட்டுட்டு சேலம் நாமக்கல் மட்டுமே சொல்கிறீங்க அப்படிங்கிறது கேட்கலாம். காரணம் என்னன்னு சொல்லிடுறேன். இது இப்போ நான் கொடுத்துட்டு இருக்க எல்லா கல்லூரிகளோட ஆர்டர், இந்த டேட்டாஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கடந்த வருஷம் கவுன்சிலிங்கில் எப்படி வந்து ஃபில் ஆச்சு அப்படிங்கிற தகவலை வச்சு தான் சொல்கிறேன். ஏன்னா நிறைய பேர் போடுறதுன்னு பார்த்தேன் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் இப்போ ஃபஸ்ட் ரவுண்டோட இம்பேக்ட், செகண்ட் ரவுண்டோட இம்பேக்டை வச்சு மட்டுமே சாய்ஸஸ் கொடுத்துட்டு இருப்பாங்க. அது வந்து சரிப்பட்டு வராது. ஸோ நான் சொல்கிறது முழுக்க போன வருஷம் ஒவ்வொரு ரவுண்ட்லேயும் இந்த கல்லூரிகள் வந்து என்னென்ன ஆர்டரில் வந்துச்சு அதை பேஸ் பண்ணி தான் நான் வந்து முழுக்க கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ மாணவர்கள் இதில் வந்து டவுட் பண்ண வேண்டாம், சரிங்களா. அடுத்த சாய்ஸாக வந்து வர்றது பார்த்தீங்கன்னா 2338 ஏசியன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி கோயம்புத்தூர். டேட்டா சயின்ஸ், அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங், பயோமெடிக்கல், கம்ப்யூட்டர் சயின்ஸ், ட்ரிபிள்இ, ஐடி இத்தனை டிபார்ட்மெண்ட்டில் சீட் இருக்குது. அடுத்த சாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2341
கணேஷ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் சேலம், டேட்டா சயின்ஸ், பயோமெடிக்கல் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ், இசிஇ, ட்ரிபிள் இ, ஐடி இந்த டிபார்ட்மெண்ட்லாம் வந்து சீட் இருக்குது. அடுத்து 2614. ஸோ 2614 பொறுத்த வரைக்கும் எஸ்எஸ்எம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, குமாரபாளையம், நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ், இசிஇ, ட்ரிபிள் இ, ஐடி இத்தனை டிபார்ட்மெண்ட்லையுமே சீட்டுங்கிறது இருக்குது. அடுத்த சாய்ஸாக என்ன வைக்கலாம் பார்த்தீங்கன்னா 2758 ஜேகேகேஎம் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. ஸோ டேட்டா சயின்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ், இசிஇ, ட்ரிபிள் இ, ஐடி இத்தனை டிபார்ட்மெண்ட்லையுமே சீட்டுங்கிறது இருக்குது. அடுத்த சாய்ஸ் 2638 மகேந்திரா இன்ஜினியரிங் காலேஜ் ஃபார் உமன், திருச்செங்கோட்டு கிட்டே இருக்குது. கம்ப்யூட்டர் சயின்ஸ், இசிஇ, ஐடி இந்த 3 டிபார்ட்மெண்ட்டுமே சீட்டுங்கிறது இருக்குது. அடுத்த சாய்ஸாக என்ன கல்லூரி வைக்கலாம் பார்த்தீங்கன்னா 2763 அக்ஷயா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி கோயம்புத்தூர். ஸோ இந்த கல்லூரியில் டேட்டா சயின்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ், பிஸ்னஸ் சிஸ்டம், கம்ப்யூட்டர் சயின்ஸ், இசிஇ, ட்ரிபிள் இ இத்தனை கல்லூரிகளையுமே இடங்கள்ங்கிறது இருக்குது. அடுத்த சாய்ஸாக என்ன வைக்கலாம் பார்த்தீங்கன்னா 2753 பிபிஜி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர், டேட்டா சயின்ஸ், மெஷின் லேர்னிங், பயோமெடிக்கல், கம்ப்யூட்டர் சயின்ஸ், இசிஇ, ஐடி இத்தனை டிபார்ட்மெண்ட்லையுமே இடங்கள்ங்கிறது இருக்குது. அடுத்த சாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த சாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2731. ஸோ 2731 பொறுத்த வரைக்கும் என்ன கல்லூரின்னு பார்த்தீங்கன்னா ஆர்விஎஸ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி கோயம்புத்தூர், சூலூர் கிட்ட இருக்குது. சூலூரில் இருக்குது இந்த கல்லூரி. டேட்டா சயின்ஸில் இடம் இருக்குது, ட்ரிபிள் இல இடங்கள் இருக்குது. அது போக வந்து பார்த்தீங்கன்னா எம்பிசி பிரிவினருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இசிஇயில் மட்டும் இடங்கள்ங்கிறது இருக்குது. அடுத்த கல்லூரியாக என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2761 யுனைடெட் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜின்னு சொல்லுவாங்க, கோயம்புத்தூர் இருக்குது. டேட்டா சயின்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ், இசிஇ, ஐடி மற்றும் சைபர் செக்யூரிட்டி இந்த துறைகளில் எல்லாம் இடங்கள்ங்கிறது இருக்குது. அடுத்த சாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2745 கதிர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா சயின்ஸ், கம்ப்யூட்டர் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ், இசிஇ மற்றும் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் இ இந்த டிபார்ட்மெண்ட் எல்லாம் சீட்டுங்கிறது இருக்குது. அடுத்த சாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2327. ஸோ 2327ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா என்எஸ்என் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கரூர். ஸோ இந்த கல்லூரியில் டேட்டா சயின்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ், இசிஇ, ட்ரிபிள் இ மற்றும் ஐடி இந்த டிபார்ட்மெண்ட்லாம் இடங்கள்ங்கிறது இருக்குது. அடுத்த சாய்ஸாக எந்த கல்லூரி வருதுன்னு பார்த்தீங்கன்னா 2656 பில்டர்ஸ் இன்ஜினியரிங் காலேஜ். எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா காங்கேயமில் இருக்குது, திருப்பூர் மாவட்டத்துக்கு கீழே வருவாங்க. இசிஇ, ட்ரிபிள் இல வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து காமனாக பிசி, எம்பிசி 2 பிரிவினருக்குமே இடங்கள் இருக்குது. டேட்டா சயின்ஸில் பிசி பிரிவினருக்கு மட்டும் இடங்கள் இருக்குது. கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கில் எம்பிசிக்கு மட்டும் இடங்கிறது இருக்குது. அடுத்த சாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2755 நேருவோட செகண்ட் காலேஜ். ஸோ கோயம்புத்தூரில் இருக்குது. இந்த கல்லூரியில் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங்லேயும் ஃபுட் டெக்னாலஜியில் மட்டும் சீட்டுங்கிறது இருக்குது. இந்த கல்லூரியோட கோடுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 2755. அடுத்த சாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2630 செட்டிநாடு காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி கரூர். எங்கே இது வந்து இந்த கல்லூரியில் என்னென்ன டிபார்ட்மெண்ட்டில் சீட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டேட்டா சயின்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், இசிஇ மற்றும் ட்ரிபிள் இ இந்த டிபார்ட்மெண்ட்லாம் சீட்டுங்கிறது இருக்குது. அடுத்த சாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2612 பிஜிபி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட். டேட்டா சயின்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ், இசிஇ, ட்ரிபிள் இ, ஐடி இந்த டிபார்ட்மெண்ட்லாம் இடங்கள்ங்கிறது இருக்குது. அடுத்த சாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2744 ஆதித்யா இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர். இங்கே டேட்டா சயின்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ், இசிஇ, ட்ரிபிள் இ, ஐடி இந்த டிபார்ட்மெண்ட்லையுமே இடங்கள்ங்கிறது இருக்குது. அடுத்த சாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2776 ஆர்விஎஸோட செகண்ட் காலேஜ் இன்டகிரேட்டட் கேம்பஸ்னு சொல்லுவாங்க. டேட்டா சயின்ஸ், மெஷின் லேர்னிங், இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் இதில் வந்து எம்பிசி பிரிவினருக்கு மட்டும் இடங்கள்ங்கிறது இருக்குது. அடுத்த சாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2683 ஸ்ரீனிவாசா இன்ஜினியரிங் காலேஜ் தர்மபுரி. டேட்டா சயின்ஸ், பயோமெடிக்கல், கம்ப்யூட்டர் சயின்ஸ், இசிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ், ட்ரிபிள் இ, ஐடி இந்த டிபார்ட்மெண்ட்லாம் இடங்கள்ங்கிறது இருக்குது. அடுத்த சாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2342 ஸ்ரீ ரங்கநாதர் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி கோயம்புத்தூர். ஸோ இந்த கல்லூரியை பொறுத்த வரைக்கும் டேட்டா சயின்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், இசிஇ, ட்ரிபிள் இ, ஐடி இத்தனை டிபார்ட்மெண்ட்லையுமே இடங்கள்ங்கிறது இருக்குது. அடுத்த சாய்ஸாக வந்து கொடுக்கக்கூடியது என்னன்னு பார்த்தீங்கன்னா 2349. ஸோ 2349 பொறுத்த வரைக்கும் தானிஸ் அகமத் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூரில் இருக்குது. ஸோ இந்த கல்லூரியை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன டிபார்ட்மெண்ட்டில் சீட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பயோமெடிக்கல் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் மற்றும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்டு டேட்டா சயின்ஸுங்கிற இந்த டிபார்ட்மெண்ட்டில் இடங்கள்ங்கிறது இருக்குது. அடுத்து 2673 ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜ் காரமடை கோயம்புத்தூர். இந்த கல்லூரியை பொறுத்த வரைக்கும் மெஷின் லேர்னிங்கில் இடம் இருக்குது. கம்ப்யூட்டர் சயின்ஸ், இசிஇ, ட்ரிபிள் இ, ஐடி, சைபர் செக்யூரிட்டி எல்லா டிபார்ட்மெண்ட்லையுமே இந்த கல்லூரியில் வந்து சீட்டுங்கிறது இருக்குது. அடுத்த சாய்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா 2652 அல்லமீன் இன்ஜினியரிங் காலேஜ் ஈரோடு.
ஸோ இந்த கல்லூரியை பொறுத்த வரைக்கும் டேட்டா சயின்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ், இசிஇ, ட்ரிபிள் ஐடி எல்லா டிபார்ட்மெண்ட்லையுமே சீட்டுங்கிறது இருக்குது. அடுத்த சாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2762 ஜான்சன்ஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, கருமத்தம்பட்டி, கோயம்புத்தூர். இந்த கல்லூரியை பொறுத்த வரைக்கும் டேட்டா சயின்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிஸ்னஸ் சிஸ்டம், கம்ப்யூட்டர் சயின்ஸ் மற்றும் இசிஇ இத்தனை டிபார்ட்மெண்ட்லையுமே சீட்டுங்கிறது இருக்குது. அடுத்த சாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2346 ஸ்ரீ சத்யம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி சேலம், கம்ப்யூட்டர் சயின்ஸ், இசிஇ, ட்ரிபிள் சீட் இருக்குது. 2658 ஸோ 2658 வந்து அடுத்து என்ன கல்லூரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் இருக்குது, கம்ப்யூட்டர் சயின்ஸ், ட்ரிபிள் ஐடி இருக்குது. அடுத்த கல்லூரி வந்து பார்த்தீங்கன்னா 2716 ஸோ 2716 பொறுத்த வரைக்கும் பார்க் இன்ஜினியரிங் காலேஜ், கோயம்புத்தூர். ஸோ இந்த கல்லூரியை பொறுத்த வரைக்கும் பயோமெடிக்கல், கம்ப்யூட்டர் சயின்ஸ், இசிஇ, ட்ரிபிள் ஐடி மற்றும் சைபர் செக்யூரிட்டி இத்தனை டிபார்ட்மெண்ட்டில் இடங்கள்ங்கிறது இருக்குது. அடுத்த சாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2602 அன்னை மாதம்மாள் சீலா இன்ஜினியரிங் காலேஜ், நாமக்கல். ஸோ டேட்டா சயின்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ், இசிஇ, ஐடி இத்தனை டிபார்ட்மெண்ட்லையுமே சீட் இருக்குது. அடுத்த சாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2647 ஜேகேகேஎன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, நாமக்கல். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ், இசிஇ, ட்ரிபிள் ஐடி இத்தனை டிபார்ட்மெண்ட்லையுமே இடங்கள்ங்கிறது இருக்குது. அடுத்த சாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2633 வித்யா விகாஸ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, திருச்செங்கோடு. டேட்டா சயின்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ், இசிஇ, ட்ரிபிள் சைபர் செக்யூரிட்டியில் இடங்கள்ங்கிறது இருக்குது. அடுத்த சாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 26 வந்து பார்த்தீங்கன்னா 41 வருவான் வடிவேலன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்டில் வரும். டேட்டா சயின்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ், இசிஇ, ட்ரிபிள் மற்றும் ஐடி டிபார்ட்மெண்ட்டில் இடங்கள்ங்கிறது இருக்குது. அடுத்த சாய்ஸாக 2354 பொள்ளாச்சி இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. ஸோ இந்த கல்லூரியை பொறுத்த வரைக்கும் டேட்டா சயின்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ், இசிஇ, ட்ரிபிள் இத்தனை டிபார்ட்மெண்ட்லையுமே இடங்கள்ங்கிறது இருக்குது. அடுத்த சாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2717 சசூரி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா விஜயமங்கலம், ஈரோடு டு கோயம்புத்தூர் பைபாஸ். ஸோ இந்த கல்லூரியை பொறுத்த வரைக்கும் டேட்டா சயின்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ், இசிஇ, ட்ரிபிள் ஐடி மற்றும் சைபர் செக்யூரிட்டி இத்தனை டிபார்ட்மெண்ட்லையுமே இடங்கள்ங்கிறது இருக்குது. சரிங்களா? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நான் எடுத்துருக்கக்கூடிய கல்லூரிகள், அதாவது 100+ கல்லூரிகளில் வந்து கிட்டத்தட்ட இப்போ நம்ம சொல்லிக்க சாய்ஸஸ்ங்கிறது 500+ சாய்ஸஸ் சொல்லியிருக்கோம். இந்த சாய்ஸஸை நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இப்போ நான் என்ன சொல்லியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த கோயம்புத்தூர் ஜோனில் வரக்கூடிய கல்லூரிகள், அதாவது கோயம்புத்தூர், தருமபுரி, கிருஷ்ணகிரி, ஈரோடு, சேலம், திருப்பூர், நாமக்கல் மற்றும் கரூர் இந்த மாவட்டங்களில் இருக்கிற பொறியியல் கல்லூரிகள் எல்லாம் என்னென்ன இடங்கள் இருக்குது ஓரளவுக்கு இப்போ நான் சொன்ன ஆர்டருங்கிறது வந்து பார்த்திங்கன்னா எதை பேஸ் பண்ணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடந்த வருஷம் கவுன்சிலிங்கில் வந்து ஒவ்வொரு ரவுண்ட்லேயும் ஃபுல்லான ஆர்டரை வச்சு தான் வந்து சொல்லியிருக்கேன். நான் வந்து இல்லை இந்த வருஷத்தோட ரவுண்ட் 1 மற்றும் ரவுண்ட் 2ஓட இம்பேக்டை நான் கணக்கில் எடுத்துக்கல. ஏன்னா இந்த வருஷங்கிறது டோட்டலாக மாறிடுச்சு. நான் முழுக்க சொன்னது வந்து பார்த்திங்கன்னா போன வருஷத்தோட டேட்டா வச்சு தான் சொல்லியிருக்கேன். ஸோ நிறைய மாணவர்கள் கவலையோடு கேட்டிருந்தாங்க. ஏன் பார்த்தீங்கன்னா சார் கம்ப்யூட்டர் சயின்ஸில் சீட்டே இல்லை, இசிஇயில் சீட்டே இல்லை, ஐடியில் சீட்டே இல்லைன்னாங்க. கிட்டத்தட்ட இப்போ நான் சொன்ன ஒரு 500 சாய்ஸில் 200 சாய்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இசிஇ, கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஐடி இதில் மட்டுமே 200க்கும் மேற்பட்ட சாய்ஸாக சொல்லியிருக்கேன். ஸோ மாணவர்கள் நீங்கள் விரும்புகிற கல்லூரிகளை சேருங்க. இந்த சாய்ஸ் ஆர்டரை நீங்கள் எப்படி வேணாலும் மாற்றிக்கலாம், உங்களுக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கலாம். நான் சொல்லியிருக்கிறதுங்கிறது பார்த்தீங்கன்னா திரும்ப சொல்கிறேன், போன வருஷத்தோட டேட்டா வச்சு தான் சொல்லியிருக்கேன். சில கல்லூரிகளை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம், சில கல்லூரிகளை எடுக்காமையும் போகலாம். இது வந்து முழுக்க உங்களோட விருப்பம். சரிங்களா? இப்போ நான் வந்து கோயம்புத்தூர் ஜோனோட காலேஜஸ் சொல்லியிருக்கேன். அடுத்தடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சென்னை ஜோன் மற்றும் திருச்சி மற்றும் மதுரை ஜோனில் இருக்கக்கூடிய கல்லூரிகளை பற்றின ஆர்டர்ஸையும் சொல்கிறேன். இதை வந்து நீங்கள் மிக்சடாக ரெடி பண்ணி, எல்லா ஜோனையும் மிக்சடாக ரெடி பண்ணி நீங்கள் உங்களுடைய விருப்பத்தை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாய்ஸஸ்ங்கிறது ஃபில் பண்ணிக்கலாம். இது மாதிரி கண்டினியூஸாக உங்களுக்கு கவுன்சிலிங் சம்மந்தப்பட்ட தகவல்கள், கட் ஆஃப் சம்மந்தப்பட்ட தகவல்கள் வேணுங்கிறவங்க யூகேவி தமிழாங்கிற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்றும் இந்த வீடியோ உபயோகமானதாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மிகவும் நன்றி.